ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த மெயின் பீஸ் துணி இருக்குல்ல, அந்த ப்ளவுஸ் துணி கூடல லைனிங் துணியை சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணியோட மெயின் பகுதி நல்ல பக்கம் இருக்கும்ல, அந்த பக்கத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தச்சு எடுத்துக்கிடணும். தச்சு எடுத்த பிறகு பாருங்கள், லைனிங் துணியை நம்ம திருப்பி விட்டுக்கிடணும். நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஜாயின் பண்ண பகுதி லைனிங் துணியை மட்டும் திருப்பி விட்டு அந்த லைனிங் துணிக்கு மேலே நம்ம ஒரு அமுக்கு தையல், பதிப்பு தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண அந்த தையலில் திருப்பி லைனிங் பகுதியில் திருப்பி விட்டுக்கிட்டு லைனிங் துணியும் அந்த நம்ம ஜாயின் பண்ண அந்த வெட்டு பகுதி துணி இருக்குல்ல, அந்த துணியை சேர்த்து ஒரு அமுக்கு தையல் போட்ட பிறகு மெயின் பீஸ் துணி உள்பகுதியில் போகாத வாரம், இந்த லைனிங் துணி முன்பகுதியில் போகாத வாரம் நீட்டாக நம்ம போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்த பிறகு நம்ம கைக்கு தேவையான நீளம், அடுத்தது கை சுற்றளவுக்கு தேவையான அளவு, கை சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் சேர்த்து தான் நம்ம இப்போ தைச்சிருக்கோம். அளவுக்கு நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ ரெண்டு துணியை நம்ம வந்து கைக்கு முன்துண்டு பின்துண்டாக நீட்டாக போல்டிங் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு கை துணியுமே அதில் தான் இருக்குது. அதில் கை நீளத்தை அளந்துக்கிடலாம், கை சுற்றளவு அளந்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 8 இன்ச்சு, அடுத்ததாக கை சுற்றளவு 7.5 இன்ச்சு. பாருங்கள், கை மொத்த சுற்றளவில் 4 ஒரு பங்கு ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி ஷோல்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நீட்டாக நம்ம ப்ளவுஸோட கைப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம சென்டர் பகுதியை லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடலாம். வி கட்டிங் கொடுத்து முன்துண்டு பின்துண்டு நமக்கு ஆம்கோல் பகுதி கொஞ்சம் குளித்து கட் பண்ணிடணும். பின்துண்டில் நம்ம கட் பண்ணக்கூடாது, முன் கைக்குழி மட்டும்தான் ஆம்கோல் பகுதி. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கையை நம்ம நீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸில் நம்ம வந்து கைக்கு லைனிங் துணி போதாததுனால பாருங்கள், இந்த கையோட பகுதியில் ஒரு ஜாயின் பண்ணி நம்ம தைக்கணும். இந்த ஜாயிண்ட்டை நம்ம எங்கே போடணும்னா, நம்ம ஷோல்டர் பகுதியில் இந்த கை ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல போடுறோம். சரியா, மேல் பகுதி, கையோட மேல் பகுதியில் தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ண விட்றோம். இந்த ஜாயின் போடுறது எப்படின்னாக்கி, இந்த லைனிங் துணி நம்ம ஏற்கனவே இந்த கைக்கு ஜாயின் பண்ணி தைச்சோம்ல, அந்த தைச்ச துணிக்கு மேலே வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு அந்த ஜாயின் பண்ண அந்த வெட்டு பகுதி வந்து கீழ்ப்பகுதியில் வரும்படியாக திருப்பி விட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே கையளவு கட் பண்ணி வச்சுருக்கிற அளவில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிடலாம். பதிப்பு தையல் போட்டுட்டு மீதி வேஸ்ட்டு துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சரியா, நீங்களும் இந்த மாதிரி கைக்கு துணி எல்லோரும் கரெக்டாக எல்லாம் தரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் ப்ளவுஸ் ஒன்றாக்கி நமக்கு வந்து கைக்கும் துணி காணாது. மொத்தம் 90 பாயிண்டாக எடுத்துருவாங்க, 1 மீட்டர் எடுத்துருவாங்க. ஒரு சில ப்ளவுஸுகளுக்கு போதுமான அளவு துணி இருக்கும், ஒரு சில ப்ளவுஸுகளுக்கு இருக்காது. ஆனால் நம்ம இந்த ஜாயின் பண்ணி தைக்கக்கூடிய துணி உள்பகுதியில் வரும்படியாக தான் தைக்கணும், கைக்கு உள்பகுதியில். இந்த மாதிரி 2 கையையும் நம்ம ஜாயின் பண்ணி லைனிங் துணி போதுமான அளவு நம்ம இப்போ நீட்டாக ஜாயின் போட்டு தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த கையிலையும் நம்ம சென்டர் பகுதி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டோம். முன் கைக்குழி பின் கைக்குழி மெயின் பீஸில் கட் பண்ணோம்ல, அதே அளவில் நம்ம அந்த லைனிங் துணிலையும் கட் பண்ணி விட்டு ஒரு தையல் நம்ம ஜாயின் பண்ணி போட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் எல்லா ப்ளவுஸ்லேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அளவுகள். முன் கைக்குழி கொஞ்சம் குழிஞ்சி வரும், பின் கைக்குழி கொஞ்சம் மறந்து வரும். அடுத்ததாக நம்ம கையோட சென்டர் பகுதியும் கையோட முன் பகுதி இருக்குல்ல, முன் கைக்குழி பகுதியும் சென்டரில் வச்சு கரெக்டாக நம்ம முன் துண்டை முன் பக்கமும் பின் துண்டை பின் கைக்குழி வரும்படியாக நீட்டாக இந்த மாதிரி தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு ஜாயின் பண்ணி எடுத்துட வேண்டியதான்.
ஜாயின் பண்ணும்போது கை துணியை நம்ம இழுக்கக்கூடாது. இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் பகுதியும் நம்ம இழுத்து எதுவுமே தைக்கக்கூடாது. கையோட சென்டர் பகுதியும் ஷோல்டரோட சென்டர் பகுதியும் கரெக்டாக வரும்படி நம்ம ஷோல்டர் பகுதியில் ஜாயின் பண்ணி தைச்சி கரெக்டாக நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு நீட்டாக நம்ம தைச்சி எடுத்தால் போதும். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த கையோட அளவும் மாறாது. நமக்கு அந்த தைக்கிற ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தைச்சி முடித்த பிறகு இந்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீட்டாக இருக்குது. அடுத்த பகுதி நம்ம வலது கையும் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே இடது கை தான் தைப்பேன். பாருங்கள், அடுத்தது வலது கையை நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடணும். அடுத்தது ஜாயின் பண்ண கை துணியில் ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஓவர்லாக் நம்ம அடிக்க மாட்டோம். இந்த ப்ளவுஸுக்கு ஓவர்லாக் அடிக்காததுனால நம்ம ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்ட் அளவு எல்லாமே நம்ம தைக்கும்போது பார்த்து பார்த்து தைச்சாச்சுன்னா நம்ம தைச்சி முடித்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ப்ளவுஸில் வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷோல்டர் பகுதி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக நம்ம கையோட கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, அடுத்தது உடம்பு இடுப்பு கீழ் சுற்றளவு, உடம்பு பகுதி துணியில் எல்லாம் மார்க் பண்ணி நீட்டாக எடுத்த பிறகு நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சுன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், கை கீழ் சுற்றளவுலேருந்து ஆம்கோல் பகுதி, ஆம்கோல் பகுதியிலேருந்து ப்ளவுஸோட இடுப்பு பகுதிக்கு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம ப்ளவுஸ் துணியை திருப்பி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு கை தைச்சி நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இது வலது கைங்கிறதுனால இந்த மாதிரி நீட்டாக வச்சு ஃபஸ்ட்லேயே எப்போவுமே அளவு வச்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அளவு வச்சு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஷோல்டரில் வந்து ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு சின்ன ஒரு தையல் ஷோல்டர் பகுதியில் மட்டம் போட்டுக்கிட்டு இந்த ஆம்கோல் பகுதியில் இருந்தோம் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கலாம். அல்லது பின் எதுவும் இருந்தோன்னா அந்த பின்னையும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். எக்காரணம் கொண்டோம் இந்த கை துணியையும் உடம்பு துணியையும் இழுத்து தைக்கவே கூடாது. நார்மலாக நம்ம ட்ராக்குக்கு எப்படி தைக்கணுமோ அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக எல்லாம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது ரொம்ப பொறுமையாக தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு ப்ளவுஸுக்கு கை நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது கையளவு உடம்பளவெல்லாம் குறித்து முடித்த பிறகு நீட்டாக நம்ம தைச்சி எடுத்துட வேண்டியதான். தைச்சி எடுத்த பிறகு இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.